அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதையே நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டுக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி தை 17 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 31, 2026. இன்று கரிநாள். அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 3:04 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். திதி இன்று காலை 8:02 வரை திரோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அனுசம் கேட்டை. ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் பண்ண பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் இந்த புதுமண தம்பதிக்கு சாந்து முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தக்குள்ள 100% வெற்றி பெறலாம். இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சனி வாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சனி வாரையை பொறுத்து மட்டும் அசுப வரை என்றாலும் சனிக்கிழமையில் சுபவரையாக இணங்கும். சனிக்கிழமையில் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட்டாலும் இந்த ஆயுள் சம்பந்தமான உடல் உயிர் இரண்டுக்கும் சனி பகவான் தான் கதாநாயகன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தீராத வேலைகளுக்கு சிகிச்சை எடுப்பது, அறுவை சிகிச்சை செய்வது, புதிதாக மருந்து உண்பது, இதெல்லாம் இந்த சனிக்கிழமையில் சனி உரையை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சனி ஆதிக்கம் பெற்ற எண் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் சனியுடைய ஆதிக்க எண். அதே போல் சனியுடைய எழுத்து பார்த்தீங்கன்னா FB, அதாவது எஃப்னா ஃபிஷ், பினா பிரபாகரன் வரக்கூடிய பி. இந்த 2 எழுத்துக்கள் சனி ஆதிக்க கொண்ட எழுத்துக்கள். எண் 8ஆம் நம்பர். கருத்தில் கொள்ளுங்க. அதை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ராகு கால காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30, சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனம் வழிநடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.